ஹாய் எவ்ரி ஒன். நான் ஆஸ்திரேலியாவில் டிரைவிங் லைசன்ஸ் எப்படி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எடுத்தேன்னு இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாமா? என்கிட்ட ஆல்ரெடி இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் இருந்ததுனால அதை வச்சு 6 months விக்டோரியா ஸ்டேட்டில் ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேர்னர்ஸ் பர்மிட் டெஸ்ட் ஆன்லைனில் முடிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் அசாட் பர்செப்ஷன் டெஸ்ட் அண்ட் ஆல்சோ நம்ம ஓவர்சீஸ் லைசன்ஸை வந்து வெரிஃபை பண்ணியிருக்கணும். அண்ட் ஃபைனலி ப்ராக்டிக்கல் டிரைவிங் டெஸ்ட் கொடுக்கணும். அந்த ப்ராக்டிக்கல் டிரைவிங் டெஸ்ட் கொடுக்கறதுக்கு தான் நான் இன்னைக்கு விக் ரோட்ஸ் வந்திருக்கேன். அண்ட் ஆன்லைன்லேயே நமக்கு சூட்டபிளான டேட் சூஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு நம்ம வந்துடலாம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாமினருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. அண்ட் நான் இந்த டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணேன்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு டிரைவிங் தெரிஞ்சிருந்தாலும் இங்கே ஒரு லோக்கல் இன்ஸ்ட்ரக்டர் வச்சு நம்ம கற்றுக்கிட்டா ரொம்ப நல்லது. பிகாஸ் இங்கே ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா மாதிரி கிடையாது. இங்கே நிறைய ரோட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். மெயின்லி கிவ் வே, ஸ்டாப், ரவுண்ட் அபவுட்ஸ் அண்ட் ஸ்பீட் லிமிட்ஸை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் ஹெட் செக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்ட்ரக்டர் நம்மளை கரெக்ட் பண்ணுவாங்க. அது ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் விஷ் டு டிரைவிங் ஸ்கூலில் தான் ஜாயின் பண்ணேன். அங்கே விஷ்ணு தான் டீச் பண்ணாங்க. ஸோ அவங்களும் தமிழ் தான். அண்ட் ஹீஸ் லைக் வெரி காம், என்கரேஜிங், நம்மளுக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனாலேயே நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் கிளியர் பண்ணிட்டேன். அண்ட் எஸ், எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணாமல் டிரைவிங் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணியாச்சு அண்ட் லைசன்ஸும் வாங்கியாச்சு. ஸோ இப்படி தான் நான் ஆஸ்திரேலியாவில் நான் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய ஆஸ்திரேலியா அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you all soon in another interesting vlog. Bye everyone.